Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா நவால்னி. இந்த படம் வெளிநாடு 2022க்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்க நாட்டு திரைப்படம்ங்க. பேசிக்கலாக அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் ஃபிலிம்ங்க. திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா டேனியல் ரோகர். திரைப்படத்தில் உண்மையான சம்பவம் அதாவது கதாபாத்திரங்களே நடிச்சிருக்காங்க. அலெக்ஸ் நவால்னி, யூலி நவெல், கிறிஸ்டோ கோர்வஸ், மேரியா போன்றவங்க. இது வந்து உண்மையாக நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. ரொம்ப முக்கியமாக அது நடக்கும்போதே அதை வந்து பின்தொடர்ந்து கேப்சர் பண்ணி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு நெருக்கமாக சொல்லப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்றது எனக்கு எந்த ஐயமும் கிடையாதுங்க. சரி, நவால்னி யார் ஃபஸ்ட் நம்ம பார்க்கணுங்க. இதில் கொஞ்சம் பொலிட்டிக்கல்ஸ் இருக்குது, கொஞ்சம் பேக்ட்ராப் உங்களுக்கு தெரியணும். ரஷ்யாவில் புட்டினுக்கு எதிராக உருவாகிற ஒரு பேர் தான் அலெக்ஸ் நவால்னி. அவர் வந்து புட்டினை வந்து ரொம்ப பயங்கரமாக எதிர்க்கிறார். இஸ் அ டைரண்ட். அவரை வந்து முதல்ல இங்கேருந்து அதாவது எங்கேருந்துங்க இந்த ஆட்சியிலேருந்து விரட்டி அடிக்கணும்னு ரொம்ப போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். 2011 அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். இது பொறுமையாக 2017-18 ஸ்லோவாக பூம் ஆகுதுங்க. இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி வரும்போது மக்களோட ஆதரவும் இவருக்கு ஓரளவுக்கு கிடைக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கட்டத்தில் அடுத்த எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது திடீர்னு ஒரு விஷயம் இவர் நடக்குது. இவர் ஃப்ளைட்லேருந்து வரும்போது இவர் சடனாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுறாரு. இந்த கொலாப்ஸ் எப்படி நடக்குது, திடீர்னு ஆடுறோம்னு இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் கொலாப்ஸ் ஆகிட்டார், இறந்துட்டாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இல்லை, இது உயிரோடு தான் இருக்கார். பட் ஆனால் சிகிச்சை பண்ணுற இடத்துல அவங்க ஒய்ஃப்க்கு வந்து பயமாக இருக்குது. இல்லைங்க, எனக்கு என்ன பயமாக இருக்குது, ஏதோ கவர்மெண்ட் எதாவது பண்ணிவிடுமோ, பிகாஸ் இஸ் அப்போசிங் தி கவர்மெண்ட். எனிவே ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ பயத்தில் வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து நான் வந்து வேறு ஒரு ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில அனுப்ப மாட்டுறாங்க அவரை. பட் லாங் ஃபைட்டுக்கு அப்புறமா அவரை ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒத்துக்கிறாங்க. அவங்க மனைவி வந்து அவர் வந்து வேணாம் ஜெர்மனிக்கு ட்ரீட்மெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, உண்மையாக அவர் மேலே ஒரு கெமிக்கல் பாம் வந்து செலுத்தப்பட்டிருக்கு, யாருக்குமே தெரியாத அளவுக்கு. இப்போ அது வந்து அவர் சர்வைவ் ஆனதே பெரிய விஷயம். இப்போ என்னென்னா, அவர் மேலே அது செலுத்தப்பட்டது முக்கியமான காரணம் ரஷ்யன் கவர்மெண்ட் தான் அப்படின்றத எப்படி இவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு ஒன்று. ரெண்டாவது, இவர் எக்ஸ்போஸ் பண்ண அப்புறமா இவர் மறுபடியும் தான் நாட்டுக்கு போகும்போது என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார். மூணாவது, அங்கே இருக்கிற மக்கள் அவர் துணை நின்னாங்களா இல்லையா. இதை தான் வந்து டாக்குமெண்ட்ரி வந்து ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. சரி, படத்தின் ஆரம்பம் வந்து அப்படி ஒரு ஸ்லைட்டாக ஒரு 10 minutes ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. ஒன்ஸ் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா நம்மளை ஈஸியாக ஜெல் பண்ணிடுது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிடெக்டிவ் ஜேர்னலிசம் ஸ்டைலில் இந்த டாக்குமெண்ட்ரி போகிறதுனால நம்ம ஈஸியாக க்ளூ ஆகிடுறோம் உள்ள. சில இடங்கள் வந்து இவங்க சில விஷயம் கண்டுபிடிக்க சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது டே அப்படின்ற உணர்வு ஏற்படும் போது நமக்கு வந்து ஒரு கூஸ்பல்ஸ் மூமெண்ட்லாம் அந்த படம் பார்க்கும்போது ஏற்படுதுன்றது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரி வைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவர் எந்த மாதிரி விஷயமெல்லாம் அவங்களை கவர் பண்ணுற மக்கள் அப்படி மிக முக்கியமாக சோஷியல் மீடியாவை ரொம்ப முக்கியமான ஒரு டூலாக அவர் பயன்படுத்தியிருக்காரு. முக்கியமாக யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டா போன்ற ஃபேஸ்புக், ட்விட்டர், எவ்ரிதிங். இதை வச்சு தான் மக்களை போய் ரொம்ப ஈஸியாக சேர்றாரு. முக்கியமாக புட்டினை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் இந்த யூடியூப்பில் தான் பேசுகிறாரு, எதிர்த்து நிறைய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட எண்டு நெருங்கும் போது இப்போ அவர் போய் இறங்க போகிறாரு அவங்க சொந்த நாட்டில். எப்படி வந்து அவர் வந்து அந்த அதாவது வந்து அந்த கவர்மெண்ட் அவரை உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க போகுது, கண்டிப்பாக வந்து ஏற்றுக்காது. அரெஸ்ட் பண்ண போதா இல்லை வேறு எதாவது பண்ண போதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் குழப்பமாகவே இருக்கும். அதாவது ரொம்ப அழகாக அந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு நெயில் பேட்டிங்காக கொண்டு போய் அந்த இடத்துல முடிச்ச மாதிரி இருந்தது. முடிவு வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஒரு சார்ஜ்டு எமோஷ்னலாக முடிவு வந்து நமக்கு டெஃபினட்டாக அந்த டாக்குமெண்ட் ஏற்படுது, எந்த ஐயமும் கிடையாதுங்க. ஸோ புட்டினை எதிர்த்து ஒருத்தன் வந்து ஒரு டைரானை எதிர்த்து ஒருத்தன் நிற்கினான்றதே பெரிய விஷயம். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறது அந்த டாக்குமெண்ட்ரி வந்து மிகப்பெரிய விஷயமாக நம்ம இந்த இடத்துல கருதணும். பட் என்னென்னா, இவ்வளோ பேசுகிற இந்த டாக்குமெண்ட்ரியில் ஐ ஸ்டில் பிலீவ் புட்டின் ரொம்ப நல்லவரெலாம் கிடையாது. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இஸ் எ டைரண்ட்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்து அதில் வந்து இட்ஸ் துள்ளி விட சந்தேகம் கிடையாது. இஸ் ஃப்ரம் கேஜிபி அண்ட் தட் நோ எவ்ரி திங் அபவுட் தட். பட் என்னென்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் ஒரு உண்மையை நம்ம சொல்லும் போது ரொம்ப தெளிவாக கரெக்டாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்தில் உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் என்ன ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா, இவர் எந்த மாதிரியான பொலிட்டீஷியன் அப்படின்ற ஒரு பேக்ட்ராஃபை படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு பெருசாக ஏற்படுத்தலை. இவருக்கு பாய்சன் கொடுக்கப்பட்டுச்சு, இவருக்கு ஆகிட்டார், இதுலேருந்து தான் கதை மூவ் ஆகுதே தவிர ஹவு ஸ்ட்ராங் ஈஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த இடத்துலையுமே இந்த டாக்குமெண்ட்ரியில் குறிப்பிடப்படல. தட் இஸ் த பிக்கஸ்ட் மைனஸ் ஆஃப் திஸ் டாக்குமெண்ட்ரி. அது இருந்திருந்தால் இன்னும் அது மேலோச்சி இருக்கும்.
உண்மைகள் இன்னும் வந்து கொண்டாடப்பட்டிருக்கலாம். உண்மைகள் இதுதான் கொண்டாடப்படலாம்ன்றதை விட உண்மைத்தன்மையை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இதில் அந்த அனலைசேஷன் இல்லாமல் போனது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் தான். இந்த படத்தை டெஃபினட்டாக அமெரிக்கா கொண்டாடாமல் இருந்துட்டா தான் தப்பு. அமெரிக்கா கொண்டாடுறதுல எந்த வகையிலும் சந்தேகம் கிடையாது, கொண்டாடியே தீரும். அமெரிக்க ஜேர்னலிசமும் சரி, அமெரிக்கர்களும் சரி, ஆஸ்கரும் சரி என்பதில் எனக்கு அந்த ஐயமும் இல்லைங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு விஷயம் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற உணர்வு எனக்கு பார்க்க ஏற்பட்டுச்சு. ஸோ இது மோர் ஆர் லெஸ் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் போயிடுச்ச உணர்வு இருந்தது. பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் டாக்குமெண்ட்ரி தான். அவர் வந்து சொல்ல வந்த கருத்தை சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லலாம் அதை சொல்லிட்டாங்கன்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அது எனக்கு ஐ ஜஸ்ட் பிலீவ் இன் தட். இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து ஆஸ்கரில் வந்து சிறந்த டாக்குமெண்ட்ரியான விருது வாங்கியிருக்குங்க, ஆஸ்கர் அவார்ட். அதை தவிர்த்து டாக்குமெண்ட்ரி 16 வின்ஸ் அண்ட் 32 நாமினேஷனாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் நவால்னி படம் ஒரு நவால்னி டாக்குமெண்ட்ரி பாருங்கள். ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ, ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.